ஸோ இதுதான் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஃபுல் கிராசட் பல்ஸ் இருக்கும். ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைட் வீடியோன்னு சொல்வேன். சான்ஸே இல்லை. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சைஸில் ஹெட்டோடலாம் ஃப்ளோரான்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ தாய்லாந்து நமக்கு வந்திருக்கு, காமிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு ஸோ நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீமியம் அப்புறம் எக்ஸாட்டிக் ஃப்ளோரான் வெரைட்டிஸ். தென் இது வந்து கொஞ்சம் லோ கிரேட் லோ ப்ரைஸ், சான்ஸே இல்லை. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான அன்பாக்சிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து பூக்குன்றவர்கிட்ட வந்து தாய்லாந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு தாய்லாந்து அன்பாக்சிங் பாக்ஸ். அதெல்லாம் நான் இப்போ காமிக்க போகிறல, ஃபிஷஸ் மட்டும் காமிக்கிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கான அன்பாக்சிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் செம்ம ரெட்டாக சூப்பராக இருப்பான். ஸோ என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். கைஸ், நம்ம கையில் இருக்க ஃபிஷ்ஷஸை தங்கம் வைரம் என்னன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் ப்ரீமியமாக லட்சக்கணக்கில் அந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க போகிறாங்க. பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சைஸில் இவ்வளோ ஹெட்டோட ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் இவ்வளோ கலர் இவ்வளோ ஹெட்டு அண்ட் கிராசட் பில்ஸு இப்படிலாம் அமைதான் ரொம்ப லக். ஒரு ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் எல்லாமே அப்படி இருக்கும். தென் இந்த ஃபிஷ்ஷை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் சேல் பண்ணல, நம்மளோட கலெக்ஷனில் இருக்கான். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் திரும்ப ஒரு வீடியோ தனியாக இவனுக்குன்னு போடுறேன். இப்போ எப்படி இருக்கான்ற அப்டேட்டு நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா, தலையில் ஆல்பபெட்டில் ஒரு ஏண்ட லெட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்டிவ் பீசஸ் எடுக்கிறப்ப உங்கள் இனிஷியலில் ஃபிஷ்ஷஸ் வேணாலும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன், அவங்க நேமில், அதாவது அவங்க வேர்டோட ஸ்டார்டிங் நேமோட ஸ்டார்டிங் அந்த மாதிரில ஏதாவது வேணாலும் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்குன்னு லக்காக அமைகிற மாதிரியான ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம். ஸோ பொதுவாக இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் வாஸ்து, இது இருந்தால் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்றத தாண்டி எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கணும், எனக்கு இந்த வெரைட்டிஸில் ஃப்ளோரான் வேணும். ஸோ இந்த மாதிரி கேட்குற மாதிரி ஜென்ரேஷன் மாறி இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரெகுலராக எல்லோரும் இப்போ ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்போர்ட் ஃப்ளோரானா எல்லாமே ஒன்று நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்லேயே இவ்வளோ பெரிய ஹெட்டாக இருக்குன்றப்ப, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்ப ரொம்ப பெரிய ஹெட்டாக கலர் எல்லாம் சூப்பராக என்ஹான்ஸ் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேட் போகிறப்ப உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஃபாரினில் எப்படிலாம் ஃபிஷ் வளர்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக உங்கள் வீட்டிலே ஃபிஷ் வச்சுருக்க முடியும். இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா அதுக்கும் இருக்குது. பட் இதில் இருக்க குவாலிட்டி கண்டிப்பாக அதில் இருக்காது. நான் இப்போ காமிக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், கலர் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன், பேர்ல் கலர் அது எல்லாமே மாறும். இப்போ பார்த்தா ப்ளூ கலர் இருந்தால் அடுத்த ஃபிஷ் கொஞ்சம் கோல்டன் ஷேடில் இருக்கும், சில்வரிக் ஷேடில் வரும். ஸோ நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் தான் நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணுறதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எடுத்திருந்தது. இதை நம்ம சேல் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம எடுத்த மாதிரியே எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், நிறைய வெளியே சப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த மாதிரி ஜீன்ஸ் வெளியும் நிறைய பேர் ரெடி பண்ணி நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட எப்போயும் ஹெட் பாப்ஸ் எல்லாமே எப்படி ப்ரோ இந்த சைஸில் இவ்வளோ ஹெட் அண்ட் குவாலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக பேரண்ட்டு தான் அதுக்கு காரணம். நம்ம பண்ணுற ஃபீட், அதுக்கு நம்ம வச்சுருக்க மெயின்டெனன்ஸ், அதை காட்டிலும் பேரண்ட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக குட்டீஸும் அதே மாதிரி நல்லா வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே நம்ம குட்டீஸ் நிறையாது ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரிசல்ட் வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் ரிசல்ட் வீடியோவுமே நம்ம குரூப்லேயும் தென் யூடியூப் சேனலில் கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் எனக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தென் இந்த வீடியோ முடிக்கவே மனசில் எப்போயோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவாக எடுத்து நான் முடிச்சிருவேன். பட் இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். இன்னமும் எடுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் எடுத்துல இந்த ஃபிஷ் மட்டும் தான் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை ஹெட்டு இறங்கிருந்துச்சு. பட் இந்த ஃபிஷ்ஷையும் வச்சுக்கோங்க, இப்போ எப்படி இருக்கான்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க, குரூப்பில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். தென் இந்த வீடியோ எண்டில் நம்ம இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் வச்சுருக்கோம், அதுவுமே நான் சொல்கிறேன். தென் இது ஒரு கிவ்அவே வீடியோவும் கூட. ஸோ கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் பார்த்துறீங்க, கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம நிறைய ஃபிஷஸ் பண்ணிருக்கோம். பட் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைட் வீடியோன்னு சொல்வேன். ஸோ நான் எப்பவுமே சும்மா பேருக்கு நான் நல்ல குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், குவாலிட்டி காமிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு காமிச்சிருக்கேன். தென் இது ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷுக்கு தேவையான இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் உங்களுக்கு வேணாலும் நம்மகிட்ட கிடைக்கும். இது நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் மட்டும் நான் டேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுட் மட்டும் கொடுப்பேன், வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ கிராசட் பெல்ஸ் இருக்க எல்லா ஃபிஷ்க்குமே இந்த ஃபுட் சூப்பரான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திரும்ப நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் காமிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஆசமாக வந்திருக்கு.
இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. தாய்லாந்து ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ்ல ஹெட் இறங்கிருக்கு. நான் பார்த்தப்ப இன்னும் ஒரு டபுள் மடங்காக ஹெட் சைஸ் பெருசாக இருந்துச்சு. ஸோ இவங்களெல்லாம் ஏஜ்லாம் ரொம்ப கம்மி. தென் நிறைய பேர் சொல்லுவாங்க இம்போர்ட்டட் ஃபிஷ்லாம் ஆமாம் லைஸ் பண்ணுற அதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். இம்போர்ட்டட் ஃபிஷ் நம்ம வாங்கி ப்ரீடே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த சைஸில் ஹெட்டோடலாம் ஃப்ளோரான்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரீடர் அப்புறம் நம்ம நிறைய இது சப்ளை பண்ணி அதுலேருந்து ரெடி பண்ணதான். ஸோ நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். தென் இது ப்ரீடிங் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். ஃபெர்டிலிட்டி மேக்ஸிமம் எல்லாத்துமே இருக்கும். ஸோ அது ஒரு செகண்டரி பாயிண்ட். மேக்ஸிமம் ப்ரீடிங்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குறது காட்டிலும் ஹாபியஸ் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். திரும்ப ஒரு ரவுண்டு இந்த ஃபிஷ்லாம் ஒரு தடவை காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ எடுக்க. ஸோ இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். இன்னும் இருக்க ஃபிஷஸும் காமிச்சிடுறேன். இதே மாதிரி ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேல்ஸ் இப்போதைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஃபீமேல் கூடிய சீக்கிரம் வரும். தென் இது போக கம்ஃபாலாக நம்ம ஒரு பெரிய நம்ம ஏரியாவில் ரொம்பவுமே பெஸ்ட்டான குவாலிட்டி நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் ரிவீல் பண்ணுறேன். நம்ம ஷாப்பில் டிஸ்பிளேக்கு இருக்கும். தென் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் ஃப்ளோரன்ஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக உள்ள ஃப்ளோரன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம வெப்சைட்டில் டேட்டா பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் தனித்தனி இமேஜாகவே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உடனே பண்ண முடியுமான்னு தெரியல, பட் சீக்கிரம் பண்ணிடலாம். மற்ற 2 ஃபிஷ்ஷும் ஓகே பார்த்தீங்களா. ஸோ இதுதான் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஃபுல் கிராசட் பல்ஸ் இருக்கும். தென் ஹெட்டு வந்து அப்படியே ஒரு டொமேட்டோ மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எக்ஸாட்டிக் அண்ட் குவாலிட்டியான ஃபிஷஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் நம்ம ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து ஒரு சின்ன டைப் நம்ம நிறையா ஃபுட்ஸ் நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ லூஸ் பேக்ஸ் அண்ட் பிராண்டோட பேக் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். நிறைய பேர் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு ஆமாம் வெளியே கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்களா. இனி அதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இருந்து எல்லாருக்குமே சப்ளை ஆகும். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். பண்ணோம் சீக்கிரம். அடுத்த வீடியோவில் அதை தனியாக ஒரு வீடியோவை நான் போகிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தியாக போய் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.